இப்போ நம்ம கொழுமிச்சங்காய் ஊறுகாய் பண்ண போகிறோம். கொழுமிச்சங்காய் வேறு, நார்த்தங்காய் வேறு. அதுக்கு ஃபஸ்ட் நல்லா சுடுதண்ணியை கொதிக்க வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த காயை போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதை எடுத்து நல்லா துணியில் தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு கட் பண்ணிவிட்டு இருக்க விதையை எடுத்துருங்க. அது விதையோடு போடக்கூடாது. விதையை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு வானல் எடுத்து காஞ்ச மிளகாய் ஒரு 12, இது வந்து நான் எடுத்த பழம் வந்து கொழுமிச்சங்காய் வந்து 6, 12 மிளகாய், ஒரு 12 டேபிள் ஸ்பூன் உப்பு, 3 டீஸ்பூன் வெந்தயம் தனித்தனியாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு பெருங்காயத்தை அதோடு ஆட் பண்ணி மிக்சியில் அரைச்சி அந்த காயோடு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10 பழம் லெமன் எடுத்து அதில் இருக்க ஜூஸை மட்டும் இந்த ஊறுகாவோடு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 2-3 டேஸ் ஊற வச்சிங்கன்னா ஊறுகாய் ரெடி ஆயிரும். இந்த ஊறுகாய் புது விதமான டேஸ்ட்டில் இருக்கும்.